பெயர் கரிஷ்மா, பிகாம் ஸ்டூடெண்ட், அட்டா இஸ்லாம் உமன்ஸ் காலேஜில் படிக்கிறேன். நான் உங்கள் முன் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு இடஒதுக்கீடு, ஜாதி ஒழிப்பு, பெண் உரிமை. ஜாதி என்ற சங்கதியை உடைத்தார், மூட நம்பிக்கை சுவற்றை எறிந்தார். அவனின் சொல் நெருப்பு போல, அவனின் செயல் ஒளி போல. பெண்கள் கல்வி கற்கட்டும் என்றார், பெண்கள் சுயமரியாதையோடு வாழட்டும் என்றார். பெண்கள் கண்ணீரை வேரிலே துடைத்தவர், பெண்களுக்கு சம உரிமை தந்தவர் அவர்தான் பெரியார். இந்த மண்ணில் நாம் சம உரிமையோடு வாழ காரணமே பெரியார் தான். நம்ம வீடுகள்ல எத்தனை அறைகள் இருக்கின்றன? எல்லா அறைகளிலும் எல்லாரும் போவாங்க. ஆனா சமையல் அறையில பெண்கள் மட்டும் தான் போறாங்க. இத ஒரு பெண் யோசிச்சிருப்பாங்களா? இல்ல ஒரு அதிகாரி யோசிச்சிருப்பாங்களா? ஆனா ஒரு ஆணான பெரியார் யோசிச்சாங்க. பெண்கள் கல்வி கற்றால்தான் உலகம் ஒளிபெறும் என்றார்கள். பெண் என்பது ஒரு பொருள் அல்ல, அவள் ஒரு மனிதர் என்று அறிந்தால்தான் இந்த உலகமே மாறும் என்றார். பெண்ணுரிமை என்பது ஆணை வெல்லுவதல்ல, இருவரும் சமமாக வாழ்வது என்று உரைத்தார். பெண் சுதந்திரம் இல்லாத நாடு வளராது, பெண் கல்வி அறிவு இல்லாத சமூகம் விளங்காது. இதை உணர்த்திய பெரும் சிந்தனையாளர் பெரியார் தான். 1920 தேவதாசி மரபு என்ற பெயர்ல பல இளம் பெண்கள் கோயில்களுக்கு அர்ப்பணிக்கப்படுவார்கள். அவர்கள் வாழ்நாள் முழுவதும் கோயில்களில் வேலை செய்து தனிப்பட்ட 1920 தேவதாசி மரபு என்ற பெயர்ல பல இளம் பெண்கள் கோயில்களுக்கு அர்ப்பணிக்கப்படுவார்கள். அவர்கள் வாழ்நாள் முழுவதும் கோயில்களில் வேலை செய்து தனிப்பட்ட சுதந்திரமின்றி வாழ வேண்டிய கட்டாயத்தில் இருந்தார்கள். பெரியார் இதை மிகவும் எதிர்த்தார். ஒரு பெண்ணின் உடல் அவளுடையது, அவளுடைய வாழ்க்கை அவளுடைய தீர்மானத்தில் மட்டுமே நிர்ணயிக்கப்பட வேண்டும் என்றார். அவர் தேவதாசி மரபை பெண்களை அடிமைப்படுத்தும் கொடுமை என்று கண்டித்தார். அதை நிறுத்த அரசாங்கத்திடம் கோரிக்கை வைத்தார். இவற்றின் பலனாக தமிழக அரசு 1947 தேவதாசி ஒழிப்பு சட்டம் கொண்டு வந்தது. இந்த சட்டம் வந்த போது பெரியார் கூறினார், இது ஒரு பெண்ணின் வெற்றி நாள், இது சுயமரியாதை இயக்கத்தின் பெருமை நாள் என்று. ஒரு ஆண் படித்தால் அவன் மட்டுமே படிக்கின்றான், ஒரு பெண் படித்தால் அந்த குடும்பமே படிக்கிறது. பெண்கள் தங்கள் வாழ்க்கை நடத்தி கொள்ளக்கூடிய அளவு ஊதியம் தேட ஆரம்பித்து விட்டாலே ஆண்களுக்கு அவசியமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று கூறியவர் பெரியார் தான். பெரியார் கூறினார், திருமணம் என்பது சமூகம் அல்ல, இது நபர்களின் சம்பந்தம். அந்த காலத்துல மத ஆசாரிகளும் ஜாதி சடங்குகளும் இருந்த திருமண முறை இருந்துச்சு. பெரியார் அதை முற்றிலும் எதிர்த்தார். அவை அறிமுகப்படுத்திய சுயமரியாதை திருமணத்துல பூசாரி தேவையில்லை, வரதட்சணை வேண்டாம், மணமகன் மணமகன் இருவரும் சமமாக இருப்பது முக்கியம். இது பெண்களுடைய தனித்தன்மை மற்றும் சுதந்திரம் பார்க்கும் ஒரு புரட்சி மாற்றமாக அமைந்தது. பெரியார் சொன்னார், ஜாதி ஒழிந்தால்தான் உண்மையான மனிதநேயம் பிறக்கும் என்று. பின்தங்கியவர்கள் முன்னேறாவிட்டால் நாடு முன்னேறாது என்பது அவருடைய கோட்பாடாக இருந்துச்சு. 1924 கேரளா மாநிலத்துல வைக்கம் என்ற இடத்துல ஒரு மிகப்பெரிய நிகழ்வு நடந்துச்சு. அப்ப அங்க உள்ள வைக்கம் மகாதேவன் கோயிலுக்கு தாழ்த்தப்பட்ட ஜாதி மக்கள் செல்ல அனுமதி இல்லை. கோயிலுக்கு செல்லும் சாலைகளிலே உயர் ஜாதி மக்கள் மட்டுமே திறந்திருந்தனர். அந்த அநியாயத்துக்கு எதிராக மக்கள் போராட்டம் தொடங்கினார். அப்ப பெரியார் இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவராக இருந்தார். பெரியார் அங்க ஜாதி வேறுபாடு இல்லாமல் அனைவருக்கும் சம உரிமை வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார். இதனால் அவர் பலமுறை கைது செய்யப்பட்ட போதிலும் அவர் விடாமல் போராடினார். அந்த போராட்டத்திற்காகவே அவருக்கு வைக்கம் வீரர் என்று அழைக்கப்பட்டார். அவர் கூறினார், மனிதனை மனிதனாக காண இயலாத சங்கம் எதற்காக? இந்த போராட்டம் இந்திய வரலாற்றில் ஜாதி ஒழிப்பு இயக்கத்தின் மிகப்பெரிய திருப்புமுனையாக அமைந்தது. இதன் மூலம் கேரளாவில் தாழ்த்தப்பட்டவர்கள் செல்லும் சாலைகள் நடக்க அனுமதி பெற்றன. அறிவோடு வாழுங்கள், அடிமையாக அல்ல என்று ஒவ்வொரு தமிழனின் ரத்தத்திலும் கற்க முடிந்தவர் பெரியார் தான். நியாயம் பேசினாலே நாசம் என்ற காலத்துல நியாயத்துக்கே நிகழ்ந்தவர் பெரியார் தான். இது நாம் பேசும் ஒவ்வொரு சுதந்திரமோ சிந்திக்கும் ஒவ்வொரு சிந்தனையோ அவர் தான் நினைத்த விளைவு. அவர் இல்லை என நம்ம எவரும் இப்படி சுதந்திரமாக சிந்திக்கவே முடியாது. பெரியார் வாழ்ந்தது சிந்தனைக்காக, போராடியது சமத்துவத்திற்காக, வெட்டது மற்ற நேயத்திற்காக. நம் அனைவரும் அவர் காட்டிய வழி நடந்தால் பெண் சுதந்திரம், ஜாதி இல்லா சமூகம், சம வாய்ப்புகள் கொண்ட நாடு உருவாகும் என்று இந்த வாழ்க்கை நன்றி கூறுகிறேன்.